எத்தனை நாளைக்கு இந்த சீரழுவோ? ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு போய் தொலையலானா கூட பிறந்த வேற இருக்கிறா. இவளை வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியலையே. எல்லாத்தையும் நம்மளே செய்யணும். ஒரு குழந்தை குட்டி உண்டா, கல்யாணம் காட்சி உண்டா, என்னத்துக்கு நிறையிறது? நமக்குன்னு ஒரு கூட பிறந்தவா எந்த வேலையும் செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் நம்மளே செய்யணும். நல்லா ஆக்கி வச்சோம்னா நல்லா தின்னு போட்டு தூங்குவா. என்ன காலங்கத்தால புலம்பிட்டு இருக்கா? சீக்கிரம் கலையை போட்டு போய் சமைய, எனக்கு பசிக்குது. சாப்பிட்டு போட்டு தூங்குவேன். பின்ன என்ன அறிவுகெட்ட முண்டா, உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச ஒரே காரணத்தினால எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. எனக்கு தங்கச்சியா வந்து பிறந்தீங்க, தலையில அடிச்சுக்கணும். சும்மா அடிச்சுக்காத. தங்கச்சியா பிறந்ததால எனக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது. இல்லன்னா எல்லாம் லைன்ல வந்து நிக்கிறாங்களா? என்னவா? ஏன் தங்கச்சி திட்டுறீங்க? கையெடு. என்ன அத சொன்னா நீ பிரச்சனை வந்து தீக்க போறியா? பிரச்சனை ஏதாவது சொன்னா தீர்த்து பண்ண. அதை ஏப்பா கேக்குற நீ? என்ன இவள எத்தனை மாப்பிளை கட்டிக்கு வந்தாங்க? முதல் வந்த மாப்பிளைக்கு முட்டி உடைஞ்சது, ரெண்டாவது வந்த மாப்பிளைக்கு மண்டை உடைஞ்சது, மூணாவது ஒரு மாப்பிளை பார்க்கலாம் நினைச்சா அன்னைக்கு அவன் க்ளோஸ் ஆயிட்டான். அவ்வளவு துரதிருஷ்டம் பிடிச்ச இவளை திட்டாம என்ன பண்ண சொல்ற? நீ என்ன யோசிக்கிற? அண்ணா மாப்பிளை ரெடி. ரெடியா? யாரு? இருங்க அம்மா, நாங்க ரெண்டும் தனியா பேசணும். நீ கொஞ்சம் வெளியே போட்டு வா. அண்ணே, எனக்கு எப்பயாவது கல்யாணம் பண்ணி வைங்க அண்ணே. இந்த நாசமா போனவங்கிட்ட இருந்து சீக்கிரமா போனா போதும். முஞ்ச பாரு. பாஸ்தா அள்ளி தெளிச்சிட்டு போறேன். நீ சொல்லு. என் கூடவே இருக்கிற கோயின்சாமி டெய்லரு அந்த ஆள் முடிச்சிடுற. அவன் சம்மதிப்பானா? உங்களுக்கு எதுக்கு அந்த கவலை? நான் முடிச்சிடுறேன். எப்படியாவது நீ இதை முடிச்சிரு. கொஞ்சம் பணம் இருக்கு, அதையும் தர்றேன். இந்த பங்களாவையும் எழுதி வச்சிடுறேன். நீங்க ஏன் பணத்தை கொடுக்குறீங்க? அவன்கிட்ட இருந்து நம்ம வாங்குவோம். பேங்க்ல 28,750 ரூபாய் பணம் இருக்கு. அவங்க அப்பா பேர்ல 2 ஏக்கர் நிலம் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிருவோம். ஆனா ஒண்ணு, வர்றதுல ஆளுக்கு 50-50. உங்க தங்கச்சியும் செட்டில் ஆயிரும், உங்க பிரச்சனையும் முடிஞ்சிரும், நானும் செட்டில் ஆயிருவேன். அப்ப அந்த கோவிந்தசாமியினுடைய நிலைமை? அவன் எக்கடி கேட்டா நமக்கு என்ன? கூடுறதே குழி பறிக்கிறது இதானா? அவன் வந்தான்னா காரியமே கெட்டு போயிருமேடா. டேய் மஞ்சுளா வந்தாச்சு. ஆமா வாமா வாமா. என்ன இவ்வளவு லேட்டு? நீங்க தான் கார்ல வர வேணாம்னு சொன்னீங்கல்ல. நீ கார்ல வந்தீங்கன்னா தங்கராஜ் தெரிஞ்சுக்குவான்ல, அதனால தான் உன்னை நடந்து வர சொன்னேன். உங்களுக்கு என்ன தெரியும்? நான் வரும்போது இந்த ஊர் ஜனங்களா என்ன ஒரு மாதிரியே பார்த்தாங்க தெரியுமா? இந்த ஊர் நாய்க்கு தானே பொல்லாத நாய்க்கு அப்படிதான் பாப்பானுங்க. பிச்சைக்காரி தலைக்கு கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு வந்தாலே 1 கிலோமீட்டருக்கு துரத்து கொண்டு போய் விடுவானுங்க. உன்னை இவ்வளவு லட்சணமா பார்த்துட்டு விடுவானுங்களா? பேசிட்டே இருக்கீங்களே, பின்ன பாடிட்டு இருக்க முடியுமா? வந்துருமே. உன் வேலையை நடத்து. கடையில் இருந்தா கலகலப்பா இருக்கட்டும். வாங்க வா வா. இந்த பொம்மையை நல்லா ஒரு தடவை உத்து பாரு. இதை என்னைக்கு அவன் வாங்கிட்டு வந்தானோ அன்னையில இருந்து இந்த பொம்மையை நீயும் நினைச்சிட்டு அடடடடா வர்ணிக்கிறான் பாரு. பாட்டா பாடுறான், கவிதையா எழுதுறான். அவன் தொல்லை எங்களால தாங்க முடியல. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். ஒரு தடவை இந்த பொம்மை மாதிரி வந்து நில்லு, உன்னை அவன் என்ன மாதிரி கொஞ்சம் பாரு. அவர் உண்மையிலேயே என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காரா? என் மேல அன்பே வைக்கல அவன். அவ்வளவு அன்பே உன் மேலதான் வச்சிருக்கான். இந்தா இந்த தலையை எடுத்துட்டு போய் உன் தலையில வச்சு அப்படியே பொம்மை மாதிரி வந்து நில்லு. இந்த பாரு, இந்த மாதிரி வந்துடாத. வர்ணிக்கிறதுக்கு வாயே வராது. யாரு எப்படி போனா நமக்கு என்ன? வா, கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் ஓரமா ஒதுங்கலாம். ஐயோ, போச்சு போச்சு போச்சு. ஐயோ, வாட் இஸ் திஸ்? என் டார்லிங்க யார் இப்படி கந்தரகோலம் பண்ணி வச்சது? என்ன இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. மாடர்ன் ட்ரெஸ் போட வேண்டிய அன்னைக்கு இந்த புடவையை உங்களை யார் கட்டி விட சொன்னது? அட நானா அப்ப கட்டினேன், அதே எடுத்து கட்டிடுச்சு. அதே எடுத்து கட்டிக்கிட்டேன். ஆமா, இப்ப என்ன பண்ணுங்கற? முதல்ல இது அவருங்க. இந்த மாடர்ன் ட்ரெஸ் மாட்டி விட போறேன். ஓகே? வா, என்ன பொம்மை அடிக்குது? அடிக்கத்தான் செய்யும். வைக்க கூடாத இடத்துல கைய வச்சா பொம்பளை மட்டுமல்ல பொம்மையும் அடிக்கும். நீங்க பொம்மை தான் வாங்குனீங்க, ரிமோட் கண்ட்ரோல் வாங்குனீங்களா? பாத்தியா, பொம்மை கடைக்காரரே ரிமோட் கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ ஒரு குட் மார்னிங் சொல்ல சொல்றேன் பாரு. குட் மார்னிங். ஓ, வணக்கம், நமஸ்காரம், குவா குவா, நமஸ்தே. குவா. கண்ணடிக்குமா? லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட். வரதடே. ரைட். ஆ, ரெண்டும். இதுக்கு மேல அடிச்சா மெட்ராஸ் வந்துரும்பா. சரி, ஒரு புன்சிரிப்பு. ஓ, ஒரு குட்டி கண்ணு அடிக்குமா? அது இவன் அடிப்பான். வேணா இத டான்ஸ் ஆட சொல்றேன். ஓ, சரி சரி. எனக்கு ஒரு இச்கான் கொடுக்க சொல்லுங்க. அது ரிமோட் கண்ட்ரோல் கேட்டு தான் சொல்லணும். ரிமோட்ல கேட்க முடியாதுடா, பார்த்து தான் சொல்ல முடியும். ஒன்னு ப்ளீஸ். ஓகே ஆயிடுச்சுப்பா. ஓகே. கொடுங்க கொடுங்க. இப்போ இந்த பக்கம். அடச்சே, இந்த நேரம் பார்த்து பேட்டரி தீர்ந்து போச்சு, ஒர்க் பண்ண மாட்டேங்குதுப்பா. ஓ, பேட்டரி தீர்ந்து போச்சா? இப்போ எனக்கு சார்ஜ் ஆயிடுச்சு. நான் கொடுக்குறேன். என்னது 2 பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா? நான் என்னமோ பொம்மை மாதிரி நின்னா அவர் கவிதை பாடுவாரு, பாட்டு பாடுவாருன்னு சொன்னீங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன கிஸ் பண்ண சொல்றீங்க, கண்ணடிக்க சொல்றீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பொம்மை நினைச்சு ஏமாந்துட்டல்ல? நான் ஏமாந்துட்டேனா?
என் பொம்மையை எனக்கு தெரியாதா? நீ பாம்பே வாச்சே. So darling, என்ன என்ன அண்ணே எனக்கு மூடு சரியில்லை, ஒரு நாள் லீவ் வேணும். இருடா, எனக்கு மட்டும் இதை பார்த்து மூடு சரியா வருமா? டோர் க்ளோஸ், இன்னைக்கு கடை லீவு. அம்மா, இது என்ன விளையாட்டு? அது வந்து அவர்தான் சொன்னாரு, நீங்க என்ன மாதிரியே ஒரு பொம்மை வாங்கி வச்சு அதை டெய்லி வர்ணிக்கிறீங்க, கொஞ்சுறீங்கன்னு. அதுக்கு தான் என் மேல உண்மையிலேயே எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு பாக்குறதுக்காக அப்படி விளையாடுனேன். எவ்வளவு அனுபவிச்சுக்கன்னு பாக்கணுமா? வா. வாங்க சாமி, வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி, வாங்க. உங்க பாத படட்டும். என்னடா ஒரு பரதேசி புடிச்சு எடுத்துட்டு வந்திருக்க? ஐயோ, என்ன பரதேசி திட்டுறீங்க? பின்ன இந்த நாய்க்கு என்ன வேண்டி இருக்கு மரியாதை? இவர் யார் தெரியுமா? சோசியல் பிரமானந்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, அவர் பெரிய மகானாச்சே. அவர் தானே இவரு? அவரா இவரு? சாமி வாங்க, உட்காருங்க. சாமி, என்ன எங்க கடைக்கு ஜிப்பா தச்சிட்டு போலான்னு வந்தீங்களா? இல்லனே, உங்க கைய பார்த்து சோசியம் சொல்லலாம்னு வந்திருக்காரு. இவர் சொன்ன கரெக்டா நடக்கும்னே. அப்படியா? திருச்சில ஒருத்தன் கைய பார்த்து 10 லட்சம் விழுகும்னாரு. விழுந்துருச்சே. என்ன கையா? இல்ல, 10 லட்சம். சாமி, எனக்கும் பாருங்க ஏதாவது விழுகுமான்னு. என்ன இது கையே இல்லைங்க. அப்ப விட்டுரு. அது இல்லைங்க. அமெரிக்கா ஜனாதிபதி, இங்கிலாந்து இளவரசி, ஜப்பான் நிதி மந்திரி, பூட்டான் பிரதம மந்திரி, அவங்க கையும் இந்த கையும் ஒத்து போகுதுங்க. என்ன நம்ம கிட்டே பீலா விடுறியா? மாட மாளிகையில் இருக்கிற அவங்க எங்க, மாச கடைசியில பீடி கலையிற நான் எங்க? நம்புற மாதிரி ரீல் விடியா? நான் ரீல் விடலைங்க, உங்க கையை அப்படி பேசுது. நீங்க கட்டிக்க போற பொண்ணாலதான் உங்களுக்கு யோகமே அடிக்க போகுது. அப்படியா? ஆமா. எங்க இருக்கிற அந்த பொண்ணு? நீங்க தேடி போக வேணாங்க. உங்க கையில இருக்கிறானே குரு, அவர் லுக்கு விட்டான்னு வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவ உங்களை தேடி வருவா. அவளை எப்படியா நான் கண்டுபிடிக்கிறது? நீங்க கவலையே பட வேணாம். அவ முதுகுல பெரிய சைஸ்ல நட்சத்திரம் மாதிரி சிகப்பா ஒரு மச்சம் இருக்குமுங்க. இதுவும் ரீல் தானே? மச்சம் கருப்பா இருக்கிறதா தான் கேள்விப்பட்டிருக்கேன். சிகப்பா எப்படியா இருக்கும்? லட்சத்துல கோடியில ஒரு பொண்ணுக்கு தாங்க அப்படி இருக்கும். அப்பேற்பட்ட பொண்ணு இந்த மாதிரி கைக்கு தாங்க செட் ஆவா. நான் அடிச்சு சொல்றேன். அவளை மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்க இருக்கிற இடமே வேற.